நல்லவாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவர் இத்தனை நல்லவர். அவர் இல்லாமல் ஒரு வாழ்க்கை இல்லை. ஆமென் சொல்லுங்க. இயேசப்பா, நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கை, அது வாழ்க்கை இல்லப்பா. Glory, Brabara, Kabara, Brabara, Turaba, Shadaraba, Hallelujah. உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் எது உண்டு? உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் எது உண்டு? ஆசையெல்லாம் எடுத்துரைப்பே அதிசயமானவரே. ரெண்டு கரங்களை உயர்த்தி அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, இயேசுவே அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா. பலபரி பலது உம்மை போல யாருண்டு? நீருண்டு. தானே நம்புவேன் தேவா. உம்மை போல யாருண்டு? உம்மை செய்ய நீருண்டு. உம்மை தானே நம்புவேன் தேவா. உம்மை தான் எந்த நாள்கள் ஆதாரமாய் நினைத்து நீரில்லா எந்த நாள்கள் வினாய்த்தானே போகும் ஐயா.
ஆராதிப்பேன், எலோகிம் ஆராதிப்பேன், அதோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். ஆமென். அவரை உயர்த்துகிற இந்த ஸ்தானத்திலும் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். அவர் நமக்காக ஜீவனை கொடுத்த தேவன். ஆமென். அவரை உயர்த்துவோம். அவர் எத்தனை நல்லவர். ஆமென். நல்ல கரங்களை தட்டி அப்பா உயர்த்தி அவர் நல்லவர், 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 நல்லவர். ஹல்லேலூயா. ஒரு Thank you, Jesus. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் உம்முடைய கிருபை மாறாது. ஆமென். உம்முடைய அன்பு மாறாது. Thank you, Jesus. Hallelujah. நல்ல ரெண்டு கரங்களை தட்டி செய்பவரே, நன்மைகள் செய்பவரே. மீண்டும் சொல்லுமா, அவர் உண்மையுள்ள தேவன். அவர் வாக்குத்தத்தம் சொன்னதை செய்ய அவர் உண்மையுள்ள தேவனா இருக்கிறார். அவர் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை சொன்னால் அதை செய்து முடிக்க அவர் உங்களை விட்டு விலக மாட்டார், உங்களை கைவிட மாட்டாராமே. நன்மைகள் செய்பவரே. அப்பா நீர் எத்தனை நன்மைகள் செய்பவரே. அவர் நம்முடைய வாழ்க்கையில நன்மையை மட்டும் செய்கிறார். ஆமென். அது விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி அப்பா என் வாழ்க்கையில நன்மை மட்டும் தான் செய்வார். ஆமென். என் வாழ்க்கையில நன்மை கிருபை தொடரும் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நன்மைகள் செய்பவரே, என்னை ஆட்கொண்ட இயேசு யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். உன்னை உள்ளவரே என்றும் நன்மைகள் செய்பவரே. நல்ல கரங்களை தட்டி அவர் உண்மையுள்ள தேவன். ஆமென். ஆமென். அவர் சொன்னதை செய்கிற உண்மையுள்ள தேவன். அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள தேவன். அவர் இரக்கத்தில் உண்மையுள்ள தேவன். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். மன்னிப்பதில் தயை பெருத்த தேவன். அவர் மாறாத தேவன். ஆமென். உண்மை உள்ளவரே என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்தவரே. அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. ரே பிரபர பரபரி பரம் பரபரம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. அவில நிறைஞ்சு நல்லா அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா.
kabara bara bara bari bara tura bara bara ka lufroshi braka bara bara tura bari brebereshi bara ka lufro kabra bari bara tura braka bari bere kabara bara ka bara. Glory 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 glory. மகிமை 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 மகிமை. ஒவ்வொரு மேலும் கர்த்தருடைய மகிமை இறங்கி வருகிறது. ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள ஆராதிக்கிற ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள கர்த்தருடைய மகிமை இறங்கி வருகிறது. வியாதிகள் மாறிக்கொண்டிருக்கிறது, வறுமை மாறிக்கொண்டிருக்கிறது, தரித்திரம் மாறிக்கொண்டிருக்கிறது. ஐஸ்வர்ய சம்பளர் நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். கொண்டாடுவோம், அவரை உயர்த்துவோம். ஆமென். அவர் எத்தனை நல்லவர். Alleluia, Hosanna. Alleluia, Hosanna. Alleluia, Hosanna. Alleluia, Hosanna. Imatram podum, imatram podum, salom. இமாத்திரம் போதும் எனக்கு. நீங்களுடைய எல்லா காரியத்தை நீர் எங்களுக்கு போதும் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Glory to Jesus. Amen. செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கதிரவன் தோன்றும் காலையிலே புதிய கிருபை பொழிந்திடவே நல் துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. வாட சுடர்கள் கண்டடையும் வெளிமாண்டடை போல் தாகம் தீர்க்கும் ஜீவத்தண்ணீர் பாடிடுவோம். ஜீவத்தண்ணீரம் கர்த்தர் இயேசுவை சாற்றிடுவோம். தோன்றும் ஆணையிலே புதிய கிருபை பொழிந்திடவே நல் துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. அப்பாவை கொண்டாடுவோம், அவரை உயர்த்துவோம். அவர் எத்தனை நல்லவர். அவர் நம்மிடத்தில் சாய்ந்து நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார். ஆமென். நாம் அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் நம்மை நோக்கி சாய்ந்தார். எத்தனை நல்லவர், அவர் எத்தனை நல்லவர். Glory to Jesus. மகிமை தெய்வமே. நீ நல்லவராகவே. அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. நல்லவர். மரமாக இருந்த என்னை மரமாக
நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம். அப்பா உமக்கு நன்றி, நன்றி அப்பா. ஆராதிப்பேன், எலோகிம் ஆராதிப்பேன், அதோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். சொல்லும் ஷடாய் ஆராதிப்பேன், எலோகிம் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். நாங்கள் ஆராதிக்கின்றோம், கேட்கின்றோம். நாமத்தை பயன்படுத்துகின்றோம். நீரே நல்லவர், வல்லவர். பாத்திரே ஸ்தோத்திரம், ஜீவரே ஸ்தோத்திரம். ஓ ரியாந்த மகிமையானவரே ஸ்தோத்திரம், மருத்துவரே ஸ்தோத்திரம். நீமானரக பரகத நஷிக பரக பரந்தரப ஏவல் வந்தரியாந்து நஷிக பரக பரக பரந்தரபே. Glory, glory, glory. We praise you, Lord. வெட்கம் அனுபவித்த சகல தேசத்திலும் கர்த்தர் உங்களை கீர்த்தி புகழ்ச்சி வைப்பார். ஆமென். ஆராதிப்பேன், எலோகிம் ஆராதிப்பேன், அதோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன், ஷடாய் ஆராதிப்பேன், எலோகிம் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே, குறையாமல் காத்திடும் நல்லவரே. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே, குறையாமல் காத்திடும் நல்லவரே. காற்றும் இல்லை, மழையும் இல்லை, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. காற்றும் இல்லை, மழையும் இல்லை, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே, ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரே. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே, ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரே. உயிருள்ளவரே, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே. உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து வந்தீர். உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து வந்தீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்ன
பாடலும் பாடலும் இங்குதானே. காத்திருந்தார் கண்டு கொண்டார் கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். காத்திருந்தார் கண்டு கொண்டார் கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். எனவே ஆடுவோம் கொண்டாடுவோம், ஆடுவோம் நடனமாடுவோம், ஆடுவோம் கொண்டாடுவோம், ஆடுவோம் நடனமாடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. ஓ அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. நம்ம பாவித்த எப்போதும் சந்தோஷமே. ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம பாவித்த எப்போதும் சந்தோஷமே. ஆடலும் பாடலும் இங்குதானே. ஆமே. பரிசுத்த முத்தம் தந்து பாவமெல்லாம் போக்கிவிட்டார். பரிசுத்த முத்தம் தந்து பாவமெல்லாம் போக்கிவிட்டார். எனவே ஆடுவோம் கொண்டாடுவோம், ஆடுவோம் நடனமாடுவோம், ஆடுவோம் கொண்டாடுவோம், ஆடுவோம் நடனமாடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. ஓ அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா பரபரி பரக பரபரதர பரப. லூப்ரோரி பரபர. பாவத்திலே மரித்திருந்தேன், புதிய மனிதனாய் உயிர்த்து விட்டேன். பாவத்திலே மரித்திருந்தேன், புதிய மனிதனாய் உயிர்த்து விட்டேன். எனவே ஆடுவோம் கொண்டாடுவோம், ஆடுவோம் நடனமாடுவோம், ஆடுவோம் கொண்டாடுவோம், ஆடுவோம் நடனமாடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. ஓ அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. ஓ அல்லேலூயா ஆனந்தமே இல்லையில்லா பேரின்பமே. ரே ஓராக பரகத நாஷிக பரந்தரியாந்தரி அந்துரக்ரபன் நின்னு ஊரோ புருஷி நஸ்ரியாந்தரபன் பிரபரக பரதன. மாம்சமெல்லாம் புள்ளை போல் போகிறது, மனுஷன் மகிமையெல்லாம் போல் கடந்து போகிறது. கத்தரை வசனத்துக்கு பயந்துக்குள்ளே பாக்கியங்கள் என்று நிலைத்து இருப்பார்கள். இந்த கிருபைக்கு காத்துக்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. அத்தனை காத்துக்கள் கழுகை போல் புதிய நடந்து எழும்புகள். அவர் நடந்தாலும் இலைப்பட ஒரு நாள் சோர்வடையார் யாந்தோ நாரேஷி யாந்தோ ரபால். அப்பா ஒரு புதிய பலன் ஒவ்வொரு நேரப்பட அப்பா ஆவி ஆத்மா சரீரத்தில் சோர்ந்து போன ஒவ்வொரு பிள்ளைங்களையும் உயிர்ப்பிங்க உயிர்ப்பிக்க அபிஷேகம் இறங்கட்டும். ரீக்கான சோர்நிலை நிமித்தம்ப்பா சோர்ந்து போன உள்ளங்களுக்கு புத்தியர் அளிப்பீராகப்பா. சோர்ந்து போனவங்களை வளர கொடுங்கப்பா. சப்தமும் சுழந்து போன அநேக ஆத்மாக்கள் உண்டு ராஜா. எல்லா சத்தத்தை கொடுங்க தகப்பனே. அப்பா உம்முடைய சத்தத்தை கொடுங்க ராஜா. உங்க பலனை கொடுங்க அப்பா. நீர் உங்க பலனை கொடுங்க ராஜா. காண்டாமிருத்தது பலன் உண்டாகட்டும். இயேசு நாமத்தில் ஆத்மால உண்டாகட்டும் ராஜா. இன்னும் மக்காய் ஓட்டும், இன்னும் மக்காய் வெகு தூரம் ஓட்டும், இன்னும் மக்காய் எழுந்து பணி செய்யட்டும், இன்னும் மக்கள் ஊழியங்களை தொடர்ந்து தகப்பனே. எல்லா மனமடிகள் சோறு எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க. ஒரு புதிய புத்துணர்ச்சி உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தால் லீபானா ரதன பரகரபா ரதங்கள் டெய்லி அப்பா தகப்பனே. ஓ சோர்ந்து போனே உள்ள இத்தனையோ கால் அப்பா தகப்பனே. கால்நடை வீரர்கள் உண்டு தகப்பனே. கால்படை வீரர்கள் உண்டு ராஜா. ரீகானா சந்தோரப பாளையத்தை சோர்ந்து போனவர்கள், யுத்தத்துக்கு ஆயத்தமானவர்கள், யுத்தத்துக்கு புறப்பட்டவர்கள், ஆனால் வழியிலே சோர்ந்து போய்
யுத்தத்தை மும்மரத்தை கண்டு சோர்ந்து போன அநேக நாள் உண்டு தகப்பனே. அப்பா ராஜா ஒவ்வொரு பலப்பட்டு ரீபா நான் இந்தியனு நந்தூரி ஆந்தரையானாரவள் அகமானி ஷிஹாந்து நாம் மகாந்தரவா. ஆபத்து காலத்தை சுதந்திரம் பலன் குறிக்கிறது. காலாட்களோட போது நீ இத்தனை இழுத்து போனால் யோதான் பிண்டு பிரகாய திறமை என்ன செய்வாய்? ஓரியாந்தானா ஸ்ரீகார அபோ சந்தோரியாந்தரியாந்தரபா. அப்பா தகப்பனே பெருவளத்துக்கு புகழ்மை இருக்கின்றதே. ஏழைக்கு தப்புகளிடமே நன்றி தகப்பனே. கொடூரமான சில மதிலே மோதிக்கின்ற பெருவளத்து போல் இருக்கிறேன். ஏழைக்கு பலனாக இருக்கின்ற நன்றி அப்பா. திறனாக இருக்கின்ற நன்றி அப்பா. பெருவளத்து தப்புகளிடமே அடைக்கலுமே நன்றி அப்பா. ஓரிகா நாஷிகா பராகா பா. ஒவ்வொரு தகப்பனே எல்லா புயலுக்கும் அப்பா தண்ணீருக்கும் அக்னிக்கு விலைக்கு பாதுகாத்துக்குங்க ராஜா. எல்லா அக்னியும் மேற்கொள்ள புயலை தப்பிக்க அப்பா தகப்ப பெரும் மலையிலையும் வெள்ளங்களையும் தப்பிக்க கிருபை உண்டாகட்டும். ஒரு அடைக்கலம் ஒரு கண்ணிலை உண்டாகட்டும் தகப்பன. கண்மையாக உண்மையை நோக்கி பார்க்க அப்பா அந்த புயல் மத்தியிலே ராஜா இந்த வெள்ளத்தின் மத்தியிலே தகப்பனை உண்மை நோக்கி பார்க்க கிருபை உண்டாகட்டும் தகப்பனை. பரத்தை நோக்கி பார்க்க கிருபை உண்டாகட்டும் ராஜா. ரீகா நாமாரா காந்தாரவா. எந்த சூழ்நிலையும் அன்பை விட்டு விலகாமல் உண்மையிட்டு விலகாமல் அப்பா உம்மோடு நிலைத்திருக்க உம்மோடு சஞ்சரிக்க கிருபை உண்டாகட்டும் தகப்பனே. அப்பா எந்த சூழ்நிலையும் உறவிட்டு அன்பை விட்டு விலகாத இருக்க கிருபை உண்டாகட்டும் ராஜா. கிருபை உண்டாகட்டும் தகப்பனே. அப்பா கரமிடித்த நீரளவு ராஜா. ஓ வாழ்நாள் பரிந்து நீ நடத்துவீர். மரண பரிந்த அப்பா வருகை பரிந்து நடத்துவீர் என்று விசுவாசத்தோடு நிச்சயத்தோடு நினைக்க ஓட்டத்திலே பொறுமையாய் ஓடி பந்தய பொருளாம் தீஜனை பெற்றுக்கொள்ள அப்பா ஒவ்வொரு பிள்ளைங்க கிருபை பாராட்டுங்க. கிருபை பாராட்டு வீராக தகப்பனே. தயவு பாராட்டுங்க இறக்க பாராட்டுங்க தகப்பனே. அப்பா எத்தனை வழிவிலக்க செய்த சூழ்நிலை வந்தாலும் உண்மையை நோக்கி கடந்து ஓட கிருபை கொடுங்கடாடி. வழி உண்டாகட்டும். வழி உண்டாகட்டும். அடிக்கப்பட்ட எல்லா பக்கம் அடிக்கப்பட்டதை இனி என்ன செய்வது என்று கணக்கு வைக்கின்ற பிள்ளைங்களுக்கு கொள்ளு. புதிய வழி திறக்கப்படுவதாக தகப்பனே. ஜெபத்துல சோர்ந்து போய் ஆவில சோர்ந்து போய் ஆத்மால சோர்ந்து போய் ஊழியத்துல சோர்ந்து ஏசு நாமத்தால் ஒரு புதிய அபிஷேகம் இறங்கட்டும். ஒரு புத்துயிர் அபிஷேகம் இறங்கட்டும். உயிர்ப்பிக்க அபிஷேகம் இறங்கட்டும். ஒரு அப்பதை சாப்பிட்டு அபிஷேகம் இறங்கட்டும் தகப்பனே. ನೀನು ನಾದನ ಹತ್ತು ನಿಮಿನಿ ದುರಾಂದನ ಬರಸಿ ಬರಬ ಓಲೋ ಫ್ರೋಶಿ ரதரஷி பரபரக பரபி ஜோமனகரை பிரக பரபரப லோ ஃப்ரோஷி பிரக பரக பரபரப. நல்ல வாய் திறந்து அப்படி ஆவியில் அநேக பாசை ரீ பிரக பரக பர ஷிப்ரா பரக பரபர துரபர ஷிப்ரா பர. நல்ல அநேக பாசையில் அப்படியே துதிங்க. ரீ பிரக பரபர துரபரப ஷபரக பரபரப குரு ஃப்ரோஷி பிரபரக பரபரபரி கபரபரதரப. மகிமை இறங்கட்டும். மகிமை இறங்கட்டும். மகிமை இறங்கட்டும். மகிமை க்ளோரி க்ளோரி. ஜபிக்கிற ஒவ்வொரு மேலும் வல்லமை இறங்கட்டும். ஜபாவினா நிரப்புங்க. ஜபாவினா நிரப்புங்க. ரப்ரக பரபரதரக பரி. கிருபை நாவினால் மன்றாட்டின் ஆவினால் நிரப்புங்க. 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 லோ ஃப்ரோஷி பிரக பரபரக. சூரியனை பார்க்காமல் உண்மை நோக்கிடுதாப்பா. உண்மை நோக்கிடு தகப்பனே. உண்மை நோக்கிடு ராஜா. பரக பரி பரதர எல்லா கட்டுகள் எரியட்டும். 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 மக்கள் சிலுவையை தேடி ஓடி வந்து சுகம் பெறணும். கேளுங்க அப்படியே ஜோமனுக்கு. கோடி மக்கள் சிலுவையை தேடி ஓடி வந்து சுகம் பெறணும். தேவா காதருகிறேன் தேசத்தின் மேல் மனம். அப்படியே ஜோமனுக்கு. எங்கள் தேசத்துல அப்பா கோடி கோடி ஜனங்கள் வியாதியோடு இருக்கிறாங்க. தரித்திரத்துல இருக்காங்க. பாவத்துல இருக்காங்க. தேவனற்றவர்களா இருக்காங்க. அவங்களெல்லாம் கிருபையா ரட்சிங்கப்பா. அவங்கெல்லாம் கல்வாரியை நோக்கி வரட்டும்ப்பா. அன்பை நோக்கி வரட்டும்.
கிருபை நோக்கி வரட்டும்பா. இறக்க செய்யுங்க, மன்னித்து இறங்கோ. ஜெபம் பண்ணுங்க அப்படியே தேசத்தின் மக்களுக்காக. பாரத்தோட ஜெபம் பண்ணுங்க. ரீப்ராக்கா பரபர தரபர ஷப்ராக்கா பரி பெரிக்கா பரபர தரபா லோஃப்ரோக்கா பராக்கா பரி பெரிக்கா பரபர தர லோஃப்ரோ ஷிப்ராக்கா பரபா. நாளைக்கு நடக்க போற 4வது கட்ட எலெக்ஷனுக்காக ஜெபம் பண்ணுவோம். ராப்ராக்கா பர இயேசப்பா, ரத்தத்தை தெளிக்கிறோம். ஒவ்வொரு ஓட்டு மிஷின்ல ரத்தத்தை தெளிக்கிறோம். சமாதானமாய் நடக்கட்டும். சித்தமானவங்க வரட்டும். மதவாதம் வேரோடு அழியட்டும். இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். ராக்கா பரா பனதரபா. கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். ராப்ராக்கா பரி பனதர பரி பராக்கா பரா. ஒவ்வொரு பதவியிலப்பா நீர் நியமித்தவங்க மட்டும் வரட்டும்பா. உண்மையுள்ளவங்க மட்டும் வரட்டும்பா. ரபர பலதர பரப ஷபர் இறக்கம் செய்யுங்க. மன்னித்திறங்க. விவசாயிகள் ஆசீர்வதிக்கிறோம். விவசாய நிலங்கள் ஆசீர்வதிக்கிறோம். செழிக்கட்டும். க்ளோரி க்ளோரி. எங்கள் தேசம் செழிக்கட்டும். பெண்களை ஆசீர்வதிக்கிறோம். பாதுகாத்துக்கோங்க. எங்கள் தேசம் பெண்கள் வாழ தகுதியுள்ள தேசமாய் மாறட்டும். பெண்கள் வாழ்வாதாரம் செழிக்கட்டும். பெண்கள் உயர்ந்த இடத்துல வரட்டும். பெண்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா கிரியைகள் எரியட்டும். வேலை ஸ்தலங்கள்ல பெண்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா கிரியைகள் விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறோம். பெண்களை தவறான காரியம் வற்புறுத்த அப்படிப்பட்ட மக்கள் விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறோம். நல்ல கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. வேதனையில, கண்ணீர்ல, பாவத்துல, சாபத்துல, வியாதியில கட்டப்பட்ட பெண்கள் ரட்சிக்கப்படணும். ஆமீன். விடுதலை பெற்றுக்கொள்ளணும். பெண்கள் மூலமாய் ஒரு பெரிய எழுப்புதல் வரணும். ஜெபம் பண்ணுங்க. எழுப்புதல் தீ பற்றி எரியட்டும். ஆசீர்வதிக்கிறோம். ஹல்லேலூயா. நல்ல சத்தமாரே பிராக்கா பரி பரதரபா ஓ ரபரகா பரி பரபரி கபா. இந்த நாள்ல பிறந்த நாள் கொண்டாடுறோம். என்னுடைய ஒய்ஃப்கா ஜெபம் பண்ணுங்க. ஆமென். ஷபரபா. இத்தனை ஆண்டுகள் கர்த்தர் பாதுகாத்தார். ஓ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த புதிய ஆண்டுல அப்பா இன்னும் புதிய கிருபையினால் நிரப்புங்கப்பா. புதிய நன்மையினால் நிரப்புங்கப்பா. இன்னும் கோடிகளுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும். இன்னும் உலகத்திற்கு தீர்க்கதரிசியாக இன்னும் உலகமெங்கும் தீர்க்கதரிசனம் உரைக்கட்டும். ராகாபா ராபா லாபா ரீகாபா ராபா. இன்னும் வல்லமையினால் நிரப்புங்க நிரப்புங்க. இன்னும் பலத்தினால், ஆரோக்கியத்தினால், இளமையினால், சாகாமையினால், அழியாமையினால், செழிப்பினால் நிரப்புங்க. புதிய அபிஷேகத்தினால் நிரப்புங்க. இந்த புதிய நாள்ல புதிய அபிஷேகத்தினால், புதிய கிருபையினால் நிரப்புங்க. எதிரான எல்லா கிரியைகள் எரியட்டும். எந்த கிரியைகள் எரியட்டும். ஃபயர் ரப்ராகா பரபா லாபா ரீகாபா ராபா. இன்னும் மகிழ்ச்சியினால் நிரப்புங்க. இன்னும் ஆழத்துக்குள்ள ரப்ராகா பரபா. இந்த புதிய ஆண்டு ஓ மகிமையின் ஆண்டா இருக்கட்டும். ஆசீர்வதிக்கிறோம். ரப்ராகா பரபா ரபரப. Happy birthday to you. Happy eternal life to you. May God bless you dear. Happy birthday to you. அப்பா இந்த நாள்ல பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். கோடா கோடியா பெருகட்டும். ஆமென். பெருகட்டும் பெருகட்டும். நன்மை கிருபை தொடரட்டும். தொடர்ந்து எங்களோடு பேசுங்கப்பா. உங்க வசனத்தை கற்றுத்தாங்க. இன்னும் உங்க பிரசனத்தினால் நிரப்புங்க டாடி. எல்லா மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பு இனிய வாழ்த்துக்கள். உங்கள் யாரும் அன்பாக இந்த பிரபலத்துக்கு நான் அன்போடு வாழ்த்தை வருகின்ற இயேசு நாமத்தால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு யாவருக்கும் கர்த்தர் இயேசு அடைக்கலமாய் வந்த உங்களுக்கு அவரால் நிறைவான பலன் கிடைப்பதாக. ஹல்லேலூயா. எல்லா குறைகளையும் கிறிஸ்து இயேசுக்கள் மகிமையிலே கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நிறைவாய் மாற்று இந்த நாளும் நாம் தியானிக்கும் எடுத்துக்கிற அருமையான பகுதி தொடர்ந்து நம்ம இந்த கூட்டத்தில் நம்ம ரோமர் நிருபத்தை நம்ம தியானிக்கிறது நமக்கு பேசிதான். ஹல்லேலூயா. ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் இன்னைக்கு சில காரியங்கள் தியானித்து வேகமாக ஜெபித்து முடிப்போம். ஹல்லேலூயா. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடாமல் ஆவின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டு நம்ம வாழ்ந்து மாம்சத்தின்படி நம்முடைய மனது மாம்சம் விரும்பின காரியங்களை செய்யாமல் ஆவியானவருக்கு நம்மை ஒப்பு கொடுத்து நாம் நடக்கின்ற பொழுது கர்த்தர் நமக்கு ஆக்கினை தீர்ப்பு அளிக்கும். ஹல்லேலூயா. அவருடைய ஆவினால் நாம் நடத்தப்படலாம். அவருடைய பிள்ளைகள் என்று நம்ம
நமக்கு ஆவியானவர் நமக்கு சாட்சி கொடுப்பார். இல்லையா, நாம் மாம்சத்தின்படி பிழைக்கு இனி நம்ம மாம்சத்துக்கு கடன்கள் அல்ல, நம்ம மாம்சத்துல மரித்து உயிரோடு எழுந்து புதிய ஆவியலாக, புதிய ஜீவனலாக, புதிய மார்க்கத்துக்கு நம்ம நடந்திருக்கோம். அல்லேலூயா. அப்படி ஆவின்படி நான் நடக்கும் பொழுது மாத்திரம்தான் நமக்கு ஆக்கினை திருப்பி கிடையாது. அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தின்று விடுதலை ஆக்கிட்டு. அல்லேலூயா. கிறிஸ்து இயேசு இந்த பூமிக்கு வந்து வாழ்ந்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த பிற்பாடு ஒரு புதிய ஆவின் பிரமாணத்தை கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. ஆண்டு சொன்னாரு, நான் இனிமேல் பழைய கற்பனையில புதிய உடன்படிக்கை நான் உங்களோடு கூட என்று ஏசைக்கில் சொன்னபடி என்னுடைய கற்பனைகள், என்னுடைய கட்டளைகளை நான் உங்களுடைய இருதயமாக அந்த பலகையில் நான் எழுதுவேன். உங்களுக்கு வெளியே இருந்து யாரும் நீ கர்த்தரை பின்பற்று, கட்டளையை பின்பற்று, கர்த்தரை கண்டு வாழ்ந்து நடை என்று வெளியிருந்து உனக்கு யாரும் போதிக்க தேவை கிடையாது. உன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் கர்த்தராலே போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் ஆவியான நம்முடைய பிள்ளைகளுக்குள்ள இதயத்துக்குள்ள வந்து ஹல்லேலூயா அவரே கற்றுக் கொடுப்பார், அவரே நடத்துவார். ஹல்லேலூயா. அவர் நம்மோடு குழந்து பாவத்தை கொடுத்து, நீதியை கொடுத்து, நியாயத்தை கொடுத்து கண்டித்து கண்டித்து உணர்த்தி அவர் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நம்மை நீதியின் பாதையிலே நடத்துவார். ஹல்லேலூயா. அந்த பிரமாணம் வரும்பொழுது நம்மை பாவம் மரணம் என்கிற பிரமாணம் ஒரு நாளும் மேற்கொள்ளாது. ஹல்லேலூயா. அந்த பிரமாணத்தின்று நான் விடுதலையாகிட்டேன். ஹல்லேலூயா. ஏனென்றால் அந்த மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். ஹல்லேலூயா. நியாயப்பிரமாணம் செய்யக்கூட நியாயப்பிரமாணம் கற்றுக் கொடுத்தது, பாவம் எது என்று உணர்த்தினது, நீ பாவம் செய்யாதே என்று சொன்னது, களவு செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, தாய் மண்ணு, கத்திர நாமத்தை வீண் வழங்காத, கத்திர மாத்திரம் ஆறாதே, அவரை மாத்திரம் அவர் தான் போற்றுதலுக்கும் மதிப்பிற்கும் கனத்துக்கும் புகழ்ச்சிக்கும் அவர் ஒருவரே மேலே வானத்தை கீழே வந்துட்டார். அவர் தான் கர்த்தர், அவர் தான் இந்த வானத்தை பூமி உண்டாக்க, அவர் தான் சிருஷ்டிகள், எல்லாவற்றையும் அவர் தான் சிருஷ்டி தான். அவரை மாத்திரம் வழங்கிட்டு அவருடைய நாமத்தை வீணில் வழங்காத, அவர் நாமத்துக்கு தேவையில்லாத அவமதிப்பு உண்டாக்காத, அவருடைய பரிசுத்த ஓய்வினாலே நீ சரியாக அவருடைய கட்டளையே ஓய்வினாலே ஆசரி என்று அப்படிப்பட்ட காரியங்களை கற்றுக் கொடுத்தது. நீ ஏழைகளுக்கான மன வேண்டும், திக்கச்சபைக்கு நியாயம் செய்ய வேண்டும். லேவியரமாக நீங்க பார்த்தீங்கன்னா என்ன நிறைய காரியங்கள் கட்டளைகள் நிறைய ஆண்டவர் சொல்லியிருப்பாரு. அது யாத்திராகமத்துல பிரமி உள்ளவங்க என்ன செய்யணும், ஒவ்வொரு விஷயத்திலையும் ஆண்டவர் வந்து ஒவ்வொன்றுக்கும் போதிப்பார். அந்த மோசை மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த நியாயப்பிரமாணம் பாவம் என்று சொன்னது, இது பாவம் செய்யாது என்று சொன்ன தவிர அந்த பாவத்திலிருந்து நம்மளை விடுதலை பண்ண முடியல. அந்த பாவ எண்ணங்களோ சிந்தைகளையோ அதை நம்மளால மேற்கொள்ள முடியல. அந்த அந்த பாவத்தை செய்யாமல் இருக்க முடியவில்லை. அந்த நியாயப்பிரமாணம் அது பலவீனமாக இருந்தது. நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாது, நாம இன்னைக்கு செய்ய முடியாது. தேவனே அதை செய்தார். இல்லையா. அவர் இந்த பூமியில வாழ்ந்த நாட்கள்ல மாம்ச சாயல் எடுத்து வந்தார். தேவனா இருந்தவர், ஆதியிலே வார்த்தை இருந்தவர், அவர் தான் வார்த்தை, அவர் தான் தேவன், அவர் தான் கடவுளால். இல்லையா. அந்த வார்த்தை ஒரு நாள் கிருபையினால் இருந்தவராக, சத்தியத்தால் இருந்தவராக ஒரு மாம்ச உருவு எடுத்து வந்து 33 வருஷம் இந்த பூமியில வாழ்ந்தார். இயேசு கிறிஸ்து வேறு மனிதன் அல்ல, அவர் 100% கடவுள். இல்லையா. ஒரு கடவுள் மனிதனாக உருவெடுத்து வந்து வாழ்ந்து தன்னுடைய பிள்ளைங்களுக்கு நடக்க வேண்டிய வழிகளை கற்றுக் கொடுத்து, இப்படிலாம் நீங்க வாழ வேண்டும், பாவத்தை ஜெயிக்கணும், மாம்ச எண்ணங்களை ஜெயிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்து அவர் இந்த பூமியில வாழ்ந்து நமக்கு பல அடிச்சுவர்களை வைத்து எப்படி சத்திர சிநேகிக்கணும், எப்படி யாரை நேசிக்கணும், யாரை கனப்படுத்தணும், என்னென்ன செய்யணும், ஊழியங்கள் எப்படி செய்ய வேண்டும் என்று பல காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்க இந்த பூமிக்கு வந்தார், வாழ்ந்தார், மரித்தார். அவர் பாவத்தை ஜெயித்தார், மாம்சத்தை ஜெயித்தார். அதே போல நீங்களும் என்ன போல என்னை பின்பற்றால் நீங்க என்னை போல நீங்க எல்லாவற்றையுமே நீங்க ஜெயிப்பீங்க என்று சொல்ல அவர் இந்த பூமிக்கு வந்து அதை அந்த செய்யக்கூடாது, நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாத நியாயப்பிரமாணத்தை எல்லாருமே மீறினாங்க. அந்த நியாயப்பிரமாணத்தை செய்யக்கூடாது தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனே அந்த பாவ மாம்சத்தை சாயலாக பாவத்தை பக்கம் பலியாக அந்த பாவத்தை ஒரு பாவத்தை பக்கம் பலியாக அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கணுக்களாக தீர்த்தனால். இல்லையா. எந்த சரீரம் பாவங்களை செய்ய தூண்டுகிறதோ, கோபப்படைக்கிறது,
அந்த தூண்டப்படுகின்ற மாம்சம் அல்லேலூயா நமக்குள்ள இருந்து பிசாசான நம்மை தூண்டுகின்றான், பாவம் செய்ய நம்மை பேராசைப்பட வைக்கின்றான், பொறாமைப்பட வைக்கின்றான், பெருமை கொள்ள வைக்கின்றான். நமக்குள்ள அப்படிப்பட்ட காரியங்கள் இருதயமே மகா திருக்கள் இறைமை தேக்கன்னு சொன்னபடி இருதயமே மகா திருக்கள் மகா கேடுள்ளதுமா இருக்குது. அதுல இருந்து உள்ள இருந்து பிரிவினைகள், சண்டைகள், மார்க்க பேதங்கள், ஜாதி வெறிகள், மத பேதங்கள், இப்படிப்பட்ட பல காரியங்கள் இன்றைக்கும் ரட்சிக்கப்பட என்று சொல்கிறவங்க, அபிஷேகம் என்று சொல்கிறவங்க, அலையபா சில பேசணும் என்று சொல்கிறவங்க, இன்றைக்கு ஆவிக்கிற சபைகள் கூட இப்படிப்பட்ட பேராசைக்கு, பணாசைக்கு, ஜாதி வெறிக்கு இன்றைக்கு தன்னை அடிமையில ஒப்பு கொடுத்து இன்னைக்கு எதுல இருந்து விடுதலையாக்கப்பட்டாங்க திரும்பி அந்த அடிமைத்தனத்துக்கு இன்றைக்கு சபைகள் சென்று கொண்டிருக்கிறது. கர்த்தர் சபைகளை நியாயத்திற்கு காலம் வந்தது. ஹல்லேலூயா. அவர் சபையிலே முதலாவது நியாயத்து போய் தூங்குகின்ற காலம் எது என்று கத்த சொல்கின்றார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கதான் அவர் இந்த மாம்சத்தை அவர் ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. எப்படி ஒரு பாவம் செய்யும் பொழுது அதுக்கு பிராயச்சித்தமாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு அந்த ஆடை வெட்டி அதனுடைய ரத்தத்தை பலிபடுத்த தெளிக்கும் பொழுது அந்த ரத்தத்தின் மூலமாக பாவ மன்னிப்பு கிடைக்கும் என்று அவங்க நம்பினாங்க. அதே போல அந்த ஆடாக தன்னே ஒரு பலியாக அந்த கர்த்தர் அந்த சரீரத்தை, தன்னுடைய மாம்சத்தை அவர் கிழிக்க பிடிக்க ஒப்பு கொடுத்த நிமித்தமா அந்த சரீரம் ஒப்பு கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. நமக்கென்று ஒரு சரீரம் விதைக்கப்படுது, நமக்கென்று ஒரு சரீரம் ஒப்பு கொடுக்கப்படுது. ஹல்லேலூயா. அவர் நமக்கென்று கொடுக்கப்பட, நமக்கென்று அவர் இந்த பூமிக்கு வந்தார். ஹல்லேலூயா. நமக்கென்று கொடுக்கப்பட ஒரு தேவகுமாரன். ஹல்லேலூயா. அவர் நமக்காக மரித்தார். நம்முடைய பாவத்துக்காக, நாம் செய்த ஒவ்வொரு மில்லுக்காக தன் சரீரத்தை ஒரு ஆட்டுக்குட்டியை போல பிற்கு ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. பாவத்தை, மாம்சத்தை தீர்த்தாரு, ஆக்கிர தீர்த்தார். ஹல்லேலூயா. மாம்சத்தின்படி நடவாமல் ஆவின்படி நடக்கிற நம்மிடத்திலே நியாயப்பிரமாணத்தை நீதி நிறைவேறக்கு அப்படி செய்தார். ஹல்லேலூயா. நம்ம மாம்சத்தின்படி நடாமல் இன்றைக்கு ஆவின்படி ஆவியை நமக்குள் இருக்கின்றார் என்ற அவர் நம்மை ஆற்றிக்கின்றார், நம்மை போஷிக்கின்றார், நம்மை உணர்த்துகின்றார், நம்ம கற்றுக் கொடுக்கின்றார், நம்மை நேசிக்கின்றார், நம்மை நடத்துகின்றார். ஹல்லேலூயா. நம் ஆவியானோடு நடக்கின்ற நம்மிடத்திலே நியாயப்பிரமாண நீதி நிறைவேறும்படிக்கு இப்படி ஆனது. ஹல்லேலூயா. எப்படி என்றால் பாவத்துக்காக ஒரு பலி கொடுக்கப்பட வேண்டும். அது என்ன பலி என்றால் அவரே தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒரு ஆட்டுக்குட்டியாக அவர் தன்னை ஒப்பு கொடுத்த நிமித்தமாக இன்றைக்கு நாம் அப்படிப்பட்ட பாவ சிந்தனைகளை தூண்டுகின்ற, பாவ இச்சைகளை தூண்டுகின்ற அந்த மாம்சத்தின்று விடுதலையாக்கப்பட்டோம். ஹல்லேலூயா. அவரே ஆக்கினைக்குள்ளாக பாவத்தை தீர்த்து விட்டார். அவர் சரீரத்தில் தீர்த்து நிமித்தம் இன்றைக்கு நம்ம விடுதலையோடு ஆண்டதை ஆராதிக்க, எந்த பாவத்தை எப்பேற்பட்ட பாவத்திலிருந்து விடுதலையாடைய அவருடைய ரத்தம் போது ஏசு ரத்தம் எனக்கு கழுவுங்கப்பா என்று சொல்லும் போது எல்லா பாவத்தை நீக்கி நம்மை சுத்தி இருக்க அவர் வல்லவர். ஹல்லேலூயா. அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்கு உரியவைகளை சிந்திக்கின்றார்கள், ஆவியின்படி நடக்கின்றவர்களோ ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவின் சிந்தைய ஜீவனும் சமாதானம். ஹல்லேலூயா. ஆண்டுக்கு பிரியமில்லாம தன்னுடைய சொந்த மாம்சம் தன்னுடைய மனது விரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாம, ஆண்டவரை கர்த்தர் என்று ஏற்றுக்கொள்ளாம, கடல் என்று ஏற்றுக்கொள்ளாம தன்னுடைய மனசு மாம்சம் எதோ சொல்லுதோ, கடவுள் இல்லை என்று ஒரு பக்கம் சொல்லிக்கொண்டு ஒரு குரூப் இருக்காங்க. இந்த பூமி தன்னால் உருவானது என்று அப்படிப்பட்ட ஒரு பொய்யான தியரை பரப்பி பல மில்லியன் ஆண்டுக்கு முன்னாடி இந்த பூமி உருவானது என்று அவங்க ஒவ்வொரு கதை சொல்றாங்க. ஆனா இந்த பூமி உண்டாய 6000 வருஷம் ஆகுது. தேவன் அவர் தான் இந்த பூமியை சிருஷ்டித்தார். ஆதியிலே தேவன் வானத்தை பூமியை சிருஷ்டித்தார். அந்த வார்த்தை உண்மையானது. அவர் தான் இந்த பூமியை சிருஷ்டித்தார். ஹல்லேலூயா. அவரே சிருஷ்டிகர். அவரை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி அவரை ஏற்றுக்கொள்ளாம தன்னுடைய மாம்சத்தின்படி, தன்னுடைய மனதின்படி ஒரு பக்கம் இன்றைக்கு ஒரு குரூப் அவங்க நடந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படி அநேக கர்த்தர் அறிய வேண்டும். அப்படி நடாமல் ஆவிக்குரிய நம்ம அதை சிந்திக்காம நம்ம ஆவின்படி நடந்தால் மாத்திரமே நம்ம ஆவிக்குரியர்கள். ஹல்லேலூயா. மாம்சத்துக்கு நடக்குங்க, மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள். ஆவின்படி நடந்தால் தான் நம்ம ஆவிக்குரியர்கள். ஹல்லேலூயா. ஆவின்படி நடக்கின்றவர்கள் தேவனுடைய ஆவியானால் நடத்தப்பட்டு அவர் எனக்குள் வந்து அப்பா என்னை நடத்துங்க, உங்க நீதி நிமித்தம் அப்பா உங்க நாமத்தை நிமித்தம் என்னை நீதி நடத்துங்க, நீங்க எனக்கு கற்றுக் கொடுங்க, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுக் கொடுங்க, உமக்கு பிரியமானதை நான் காண வேண்டும் என்று நம்ம ஆவிக்குரிய காரியத்துல ஆவியானவரோடு நடக்கும்போது அப்படிப்பட்ட ஆவிக்குரிய காரியங்களை நம்ம சிந்திக்கிறோம். மாம்ச சிந்தி என்னைக்குமே மரணத்தை கொண்டு போனோம். ஆவின் சிந்திய ஜீவனும் சமாதானம். ஹல்லேலூயா. அது நம்ம ஜீவனுக்கு நேராக நடத்தும். நமக்குள்ள உள்ள எல்லா மாம்ச சிந்தை ஆவியான துணையோடு நாம் அதை சாகடிக்க ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே என் சிந்தை ஆளுகை செய்ய என்று. எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமல் இருக்கிறது. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக மாட்டாங்க. மாம்ச பிரகாரமாக, உலக பிரகாரமாக
தன்னுடைய சுய புத்தியில் நம்பிக்கை வைத்து தன்னுடைய சுய இஷ்டத்தின்படி காரியங்களை செய்கின்றவர்கள், மாம்சத்துக்கு உட்பட்டு ஆவியனுக்கு ஒப்பு கொடுக்காம செய்யறவங்க, அவங்க கண்டிப்பாக ஒரு நாள் ஆக்கினைக்கு உட்படுறாங்க. அவங்க தன்னுடைய இஷ்டப்படி வாழும் போது தேவனுக்கு பிரியமில்லாத பல காரியங்களை செய்வார்கள். தேவனுக்கு பிரியம் சம்பந்தம் இல்லாம வாழ்வாங்க. தேவனே அவங்க அறிஞ்சவங்க சொன்னாலும், தேவனை ஏற்றுக்கணும் சொன்னாலும், பெயர் கிறிஸ்தவங்க இருந்து தேவனுக்கு பிரியமில்லாத பல காரியங்களே செய்வார்கள். அப்படிப்பட்ட ஆக்கினை தீர்ப்பு அடைவார்கள். அவங்க ஆண்டுக்கு ஒரு நாளுமே பிரியமா இருக்க மாட்டாங்க. மாம்சத்தின் சிந்தனையே தேவனுக்கு பகை தான், ஆண்டுக்கு பிடிக்காதது. இல்லையா, அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு ஒரு நாளுமே கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. அதனால்தான் மாம்சத்தை அவர் தன்னுடைய சொந்த சரீரத்துல அவர் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தானால். இல்லையா, மற்றவங்க எல்லாம் ஸ்திரீ விபச்சார ஸ்திரியை கண்டாங்க, ஆனா அவளுக்குள்ளேயும் ஒரு இதே இருந்ததை கண்ட. அப்படிப்பட்ட ஒரு மனதிற்கு இன்றைக்கு இல்லாம இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைங்களை துணிகரமாக குற்றம் சாட்டின இப்படிப்பட்ட மாம்சத்தின் படி வாழ்கின்றவர்கள், மாம்ச சிந்தியோடு வாழ்கின்ற அநேக ஜனங்கள் கடைசி காலங்களிலே பரியாசகர் எழுதுகின்ற வார்த்தையின்படி அப்படிப்பட்ட மாம்சத்தில் நடக்கின்ற இப்படிப்பட்ட ஒரு ஜாதியார்கள் இந்த கடைசி காலங்களில் இன்றைக்கு அநேகர் எழும்பி உண்மையாக கற்றுக்கின்ற ஓடுபவர்களை ஊழியம் செய்வர்களை மனமடி உண்டு பண்ணும்படி இப்படிப்பட்ட மாம்சக்கு தன்னை வித்து போட்டு தேவனுக்கு பகைஞராக இருக்கின்ற அநேகர் இன்றைக்கு எழும்பி பரியாசம் பண்றாங்க. அப்படிப்பட்ட தேவனுடைய நியாயத்திற்கு வானத்திலிருந்து வெளிப்படும். அல்லேலூயா. தேவன் ஏற்றவர்களில் அவர்களை ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டார். அவங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு நிச்சயமாய் உண்டு. ஆனால் ஆவியின்படி நடந்து அப்படிப்பட்ட நிந்தைகளே, அவமானங்கள், ஏழை பேச்சுக்களே அதை கண்டு கொள்ளாமல் நம்ம தொடர்ந்து நம்ம செய்ய வேண்டிய நற்கிரைகளை நாம் செய்யும்போது, தேவனுக்கென்று வாழும்போது ஆவியானோட துணையோடு கூட நம்ம அவர் நாமத்திமித்த நம்ம பல நிந்தைகளை சுமந்து, நம்ம ஏளனங்களை சுமந்து, பொய்யான மொழிகளை பொய்யா சொன்னாலும் நம்ம அதை சகித்து வாழும் பொழுது கர்த்தர் நமக்கு கொடுக்கின்ற ஒரு ரிவார்டு, ஒரு கிஃப்ட் என்னவென்றால் நித்திய ஜீவன். அல்லேலூயா. சமாதானமான ஒரு வாழ்க்கை அவர் நமக்கு கொடுப்பார். அமெரிக்க நம்பிக்கை உங்களுடைய வாழ்க்கையின் சுகமாக பலனாகின்ற வார்த்தையின்படி அவர் அப்படிப்பட்ட வாழ்க்கையை நமக்கு கொடுப்பார். அதற்காகவே அவர் பூமியில் வந்து வாழ்ந்து மரித்து உயிரோடு கூட எழுந்தார். அல்லேலூயா. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதன் அவருடன் அல்ல. அல்லேலூயா. தேவனுடைய ஆவி உங்களை இருக்கும் பொழுது, அவர் உங்களை இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல. அல்லேலூயா. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதன் அவருடன் அல்ல. அல்லேலூயா. நாம் ஆவியானவரை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆவியானவர் ஏதோ ஒரு சபைக்கு, பெந்தேகோஸ்து சபைக்கு மாத்திரம் அல்ல, ஆவியானவர் பிதா எப்படி முக்கியமோ எல்லா சபைகளுக்கும், குமாரன் எப்படி முக்கியமோ அதே போல திரியேக தெய்வத்துல மூன்றாவது தன்மையாக தெய்வமாகிய பரிசுத்த ஆவியானவர் அவரும் ஒரு கடவுள் தான். அவரும் ஒரு ஆண்டுடைய இன்னொரு தன்மை, அவரும் ஒரு தெய்வனால. இல்லையா, அவரை நாம் வழங்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும், அவரை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டும், அவரை நேசிக்க வேண்டும், அவருக்கு கனப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. ஏதோ அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பட்டு ஆவி நிறைஞ்சு அந்நிய பாஷையில் பேசி கடந்து போது மாத்திரம் ஆவியனுடைய நடத்துதல்ல. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் அவருடைய சித்தத்துக்கு உட்பட்டு அவர் சொல்வதை நம்ம சொல்லணும். அவர் எதை கேளுன்னு சொல்ல அதை கேட்க வேண்டும், எதை பாரு என்று சொல்ல அதை பார்க்க வேண்டும். அல்லேலூயா. எதை பார்க்க கூடாது என்று சொல்கின்ற அதை பார்க்க கூடாது, எதை பேசக்கூடாது என்று அவர் சொல்கின்றார் அதை பேசாமல் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ. அல்லேலூயா. தேவனுக்கு பகைஞரா அல்ல, தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை வாழ, நீதியின்படி வாழ, உத்தமமாய் வாழ அவர் நமக்குள் இருந்து நம்மை நடத்துவார். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ கட்டவங்களோரையும் அழைக்கின்றனர். இல்லையா, தேவனுடைய ஆவி, அப்படிப்பட்ட ஆவி நமக்குள் வாசம் இருந்தால் நாம் மாம்சத்துக்கு உட்படல்ல, கிறிஸ்துவின் ஆவி உடைய அவருடைய நாள். இல்லையா, ஆவி இல்லாத அவருடைய அல்ல. நாம் அத்தனை பேரும் அபிஷேகம் பெற வேண்டும். கடைசி நாளிலே மேற்கொண்ட நாளுக்கென்று அது ஒரு முத்திரை. எப்படி நம்முடைய ரேஷன் கார்டில், நம்முடைய ஆதார் கார்டில் எல்லா இடத்துலையும் நமக்கு ஒரு ஐடென்டிட்டி உண்டு. எல்லாவற்றிலையுமே நம்முடைய இந்திய அரசாங்கத்தோட அந்த முத்திரை கொடுப்பாங்க. பாஸ்போர்ட், விசா எல்லாத்துலேயும் அந்த ஒரு முத்திரை உண்டு. நம்ம இந்திய குடிமகன் என்ற, குடிமகள் என்ற ஒரு உரிமை உண்டு. அதே போல் நம்ம பரலோக குடிமகன், குடிமகள் என்ற ஒரு அத்தாட்சி, ஒரு உரிமை, ஒரு அடையாள அட்டை தான் என்னது, நம்முடைய அபிஷேகம். இல்லையா, ஆவியானுடைய அபிஷேகம். அந்த அபிஷேகம் ஆவியான எனக்குள்ள வர வேண்டும். இல்லையா, நம்ம அபிஷேகம் பெற வேண்டும். ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே கண்டிப்பாக கட்டாயமாக 100% அபிஷேகம் பெற வேண்டும். அவருடைய ஆவி இல்லாத அவருடைய அல்லவே அல்ல. இல்லையா, ஆவியானரை
பெறாத சபைகளை பெறாதவர்களும் தேவனுடைய பிள்ளைகள் இல்லவே இல்லை. அவர் உங்களை நான் அறியேன் என்று சொல்றாரு. கத்தாவே நாங்க அப்படிலாம் செஞ்சோமே என்று சொல்லுவாங்க. ஆனா ஆண்டு சொல்றாரு, நீ என்னுடைய நாமத்தை செஞ்ச, ஆனா நீ என்ன கொண்டா செஞ்ச, என் ஆவியை கொண்டா செஞ்ச, என்னுடைய வார்த்தையை வச்ச செஞ்ச, என்னுடைய உந்துதல், என்னுடைய வார்த்தைக்கு, என்னுடைய வழிநடத்தல் மாதிரி நீ செய்தியா? நீ உன்னோட மாம்சத்தை செய்த, உன்னோட இஷ்டப்படி செய்த, என்னட்ட கேட்டாம நீயா ஏதோ ஒரு காரியங்களே செய்தாய், அதனால் உனக்கு எனக்கு ஒன்றுமே நான் அறியவில்லை என்று சொல்லி அவர் அன்றைக்கு வருகை வரும்போது பல்லவத்தின் கதையை பூட்டிட என்று வேதம் சொல்கிறது. இல்லையா? அவர் நாமத்தில் எத்தனை நம்ம காரியம் செய்தாலும் அவருடைய ஆவியை பெற்றுக்கொண்டு அவருடைய ஆவியானவர் என்ன சொல்றாரோ அதுக்கு கீழ்ப்படைஞ்சு நடக்கும்போது மாத்திரமே நான் பலரத்திலே பிரவேசிக்க முடியுமா? இல்லையா? மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தை நிமித்தம் மறுத்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ள இருக்குமா? இல்லையா? நமக்குள்ள ஏசப்பா இருக்காங்கிறதுக்கு ஒரு உண்மையான அடையாளம் நம்முடைய அந்த பாவ மாம்ச சரீரங்கள் அது மரித்து போயிருக்கும். அந்த பாவத்தின் சுபாவம் சாயல் நமக்குள்ள இருந்து வெளிப்படாதுகள். இல்லையா? கிறிஸ்துவின் ஆவி நமக்குள் இருக்கும் பொழுது அது நீதி நிமித்தம் ஜீவனுள்ள இருக்குமா? இல்லையா? ஆவிதான் ஜீவன் பெற்று உயிரோடு இருக்கும். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்ம வாழ்ந்து பெறப்படாது, நம்முடைய கண்கள் பார்க்காது, நம்முடைய இதயம் சிந்திக்காது. அது தவறு என்று தெரிந்து அதை ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்புக்கொட்டு நம்ம நினைச்சவன் பரிசமாயிட்டே இருக்கோம். இல்லையா? உள்ளான மனுஷன் ஒவ்வொரு நாளும் அது புதிதாகப்பட்டு கொண்டே இருக்கும். இதுதான் உண்மையான ரட்சிப்பு. இல்லையா? அடையாளம். ஒவ்வொரு நாளும் நம்ம பூர்ண சர்க்கனாக நம்ம கடந்து போக கொண்டே இருக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்ட அன்று நம்ம இருந்த அதே நிலையில இராம நம்ம தொடர்ந்து முன்னேற வேண்டும். எப்படி ஒரு குழந்தைய ப்ரீகேஜி சேர்க்கும் போது அடுத்த வருஷம் அது எல்கேஜி போகுது, அது அடுத்த வருஷம் யூகேஜி, அப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் அந்த குழந்தை முன்னேறி செய்கிறது. அது தேர்ட்லேயே ஃபோர்த்லேயோ அது முன்னேறாம ஃபெயிலாகி அதிலே கிடந்தா அந்த பிள்ளைங்க யாரும் மதிக்க மாட்டாங்க. அதே போல நாமும் ஆவிக்கிற வாழ்க்கையிலே ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருடம் ஆயிட்டு என்று பெருமையாக சொல்லாமல் ரட்சிக்கப்பட்ட உடனே அபிஷேகத்தை பெற வேண்டும். ஆவியை பெற்றுக்கொண்டு அவர் கொடுக்கின்ற வரங்களையும் வல்லமையும் கனிகளையும் பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் நம்மளால ஒரே நாள்ல வரங்கள் வாங்க முடியாது, ஒரே நாள ஊழியம் செய்ய முடியாது, ஒரே நாள கனிகள் வாங்க முடியாது. நம்ம வாழ்கின்ற வாழ்க்கை முழுவதும் ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் அதுக்கு நேராக நடத்துவார். இல்லையா? அவருடைய கிருபைக்கு நேராக அவருடைய வழிநடத்துக்கு நடத்தி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மெருகேற்றி பலத்தின் மேல் பலமடைவோம். இல்லையா? மகிமை அடைந்த ஒரு நாள் நம்ம வரும். இல்லையா? நம்ம பலத்தின் மேல் பலமடைந்து ஒரு நாள் சீயோனிலே தேவசனிலே காணப்படும். நமக்குள்ள உள்ளான ஆத்மா பரமான மனுஷன் எப்படி இருந்தாலும் பரவாயில்லையா? இல்லையா? ஆனா உள்ளான மனிதன் ஆண்டவர் கூட நெருங்கும் போது, ஊராடும் பொழுது, வேதாசிக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது நம்ம அவரோடு கூட அது புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். இல்லையா? ரினியூவல் ஆகிட்டு கொண்டே இருக்கும். புறமான மனுஷனானது அழிந்து உள்ளான மனுஷனானது அது புதிதாக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அல்லேலூயா. இந்த உபத்திரங்கள் வேதனைகள் இருக்குங்க எல்லாமே அது புறம்பான மனுஷனுக்கு தான். ஆண்டச்சனார் இந்த பூமியில் வாழும்பொழுது நீங்க சரீரத்தை மாத்திரம் வேதனைப்படுத்த ஒரு நாள் பயப்படாதீங்க. உங்க ஆவி ஆத்மா சேர்த்து நரகத்தில் தள்ள வல்லவருக்கு பயப்படுங்கள். இல்லையா? அவருக்கு மாத்திரம்தான் ஆவி ஆத்மா சரீரத்தோடு கூட உங்களை நரகத்தில் தள்ளுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. மற்ற யாருக்கும் உங்களுடைய வெளியான உங்களை எவ்வளவு ப்ரெஷர் பண்ண முடியும் பண்ணுவாங்க. உங்களுக்கு துன்பம் கொடுக்க முடியும், உங்களை விபத்திரத்தை பண்ண முடியும், உங்களை வேதனைப்படுத்த முடியும், உங்களை மனமடி உண்டு பண்ண முடியும், உங்களுக்கு சோறு கொடுக்க முடியும். அவங்களுடைய வார்த்தையால செயலால தொடர்ந்து உங்களை காயப்படுத்தினாலும் என்ன செய்தாலும் உள்ளான ஒரு ஆத்மா நமக்கு வாழ்கிறது. ஆவி ஆத்மா. அந்த ஆத்மா ஆவி அவரோடு கூட ஆவியை பெற்று அவரோடு கூட வாசம் பண்ணும் போது, அவருடைய ஆவினால் நான் நடத்தப்படும் போது, அதை எல்லாமே காயத்தை அழுகின் வளர்த்தக்க நம்ம நடக்கும்போது அதை நீருற்றாக நம்ம மாற்றுறோம். இல்லையா? அது மற்றவருக்கு பிரயோஜனம் பார்த்தவங்க நம்ம மாறுவோம். இல்லையா? இந்த பாடுகள் நெருக்கங்கள் பிரச்சனை எல்லாமே நம்ம கிறிஸ்துக்குள் இன்னும் நம்மளை பலப்பட வைத்து 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 பிறருக்கு ஆசிரமா நம்ம மாறிக்கொண்டே இருப்போம். இதுதான் கிறிஸ்துவ வாழ்வின் ஒரு ரகசியம். அல்லேலூயா. கிறிஸ்துவான நமக்குள்ள மகிமை நம்பிக்கை இருக்கின்றார். அல்லேலூயா. இந்த மண்பாண்டத்துல இந்த சாவுக்குரிய இந்த உடல்ல அழியாமை அணிந்து கொள்ளப்படுற இந்த உடல்ல அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அல்லேலூயா. ஒரு நாள் அவர் வருவார். அப்பொழுது சாவுக்கு இந்த உடல் சாகாமை அணிந்து கொள்ளும். அல்லேலூயா. அழிவுக்குரிய இந்த உடல் ஒரு நாள் அழியாமை அணிந்து கொள்ளும். அந்த நாள்ல மரணத்தை கத்த ஜெயமாக விழுங்குவார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ கர்த்தர் உங்களை அழைக்கின்றார். அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு அல்லேலூயா நாம் வருகையில காணப்பட வேண்டும். அதுவரை அவருடைய இங்கே அவரோடு கூட வாழ நாம் ட்ரைனிங் எடுக்க வேண்டும். அல்லேலூயா. இது நமக்கு ட்ரைனிங் பீரியட். நம்ம அதற்கென்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவரோட நடக்க அவரோட பழக நாம் பயிற்சிக்கப்பட்டு கொண்டிருக்கோம். இது நம்முடைய அல்லேலூயா நம்முடைய
ட்ரைனிங் ஆகிக்கொண்டிருக்கிற இந்த டைம் ஹல்லேலூயா. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்துக்கு மரிச்சு போயிருக்கும், ஆவியில உயிரோடு இருக்கின்றது. அன்றையும் இயேசுவை மரித்தோரில் இருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதான் உங்கள் சரீரங்களையும் ஒரு நாள் உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. இயேசு எப்படி பிதாதேன் அவர் இறந்து 3 நாள் உயிரோடு கூட எழுப்பினார், அதே போல கர்த்தருடைய ஆவி நமக்குள் வாசமாக இருந்தால் எப்பேற்பட்ட பாவ சோதனை இல்லை, நாம் பாவத்திலே மறித்து போனால் அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தால் அவர் நம்மை மறிக்க விடாமல் நாளிலேயே என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் என்றென்றைக்கும் மறியாமல் இருப்பான் என்று ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. அதே போல நம்முடைய ஆத்துமா மரணம் அடையாம உயிரோடு கூட அது என்றென்றைக்கும் அவரோடு கூட நித்தியம் இங்கேயும் வாழும். ஹல்லேலூயா. நித்தியத்திலையும் வாழும். ஹல்லேலூயா. அந்த ஆவி ஆத்மா கொலசிய மரணிக்க வெளியிருந்து யார் எதுவும் செய்ய முடியாது. எவ்வளவு துன்பப்பட்டாலும் அதை கொல்ல யாருக்குமே அதிகாரம் கிடையாது. நாம் மாத்திரமே அதை கொல்ல முடியும். எப்படி என்றால் நாம் செய்த பாவத்து நிமித்தம். ஹல்லேலூயா. நாம் தேவனுக்கு விரோதமான பகையோடு தேவன் வெறுக்கின்ற உலக பிரகமான விபச்சாரர்களே உலக சிநேகம் தேவனுக்கு பகை இருக்கிறது என்று பேதுரு குறிப்பிட்டார். அதே போல அப்படிப்பட்ட தேவனுக்கு விரோதமாக நம்ம உலகத்தில் நாட்டம் கொண்டு உலக காரியங்களை கற்றுக்கொண்டு உலகத்தின் காரியங்கள் நம்ம கவனத்தை செலுத்தும் போது தேவனுடைய ஆவி நம்ம மூலம் துக்கப்படுகின்றார். எப்படி சிம்சன் மேலே இறங்கி வந்து பல காரியங்கள் செய்தாரு. கடைசியாக அவர் நசரேயன் திராட்சை பழங்கள் சம்பந்தமாக எதுவுமே சாப்பிடக்கூடாது என்று சொன்ன அந்த கட்டளை மீறினார். அதே போல ஸ்திரீகளை சேட்டை பார்த்து தவறான உறவு கொண்டார். அவர் ஆண்டுக்கு பிரியமான பல காரியங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார். அந்த தெய்வல் அவரை வெளிச்சத்தை காட்டி கொடுக்கும் பொழுது அந்த ரகசியத்தை சொல்லி அந்த தாடியை அந்த தெய்வ ரகசியத்தை அவர் பிறப்பின் ரகசியத்தை கொண்டு அவர் மதிமயங்கி அதை சொல்லிவிட்டார். அவருடைய எல்லா அபிஷேகத்தை அவர் இழந்து போனார். கடைசியில் கண்கள் இழந்தவராக அவர் அன்றைக்கு விலங்கு தொங்கினார். அப்படிப்பட்ட அபிஷேகத்தின் மேன்மை இழந்து போகாம அபிஷேகத்தை மிக விலையேற பெற்றதாக பிரஷியஸா நம்ம உணர்ந்து கர்த்தர் எனக்கு கொடுத்த அபிஷேகம் அது மிக விலையேற பெற்றது. இந்த பூமியில ரட்சிக்கப்பட்டதான் மிக உயர்ந்த ஒரு பாக்கியம். ஹல்லேலூயா. நம்ம எத்தனை டிகிரி எடுத்தாலும் எத்தனை கோடிகள் சம்பளம் வாங்கினாலும் இன்றைக்கு அநேகர் அதை பெருமையாக பேசினாங்க. நான் இத்தனை கோடி சம்பளம் வாங்குறேன், நான் இத்தனை லட்சங்களை ட்ரெஸ் போடுறேன், இத்தனை கோடி என் வீட்டு கட்டினேன், நான் இத்தனை லட்சம் உள்ள வாகனத்தில் போகிறேன் என்று அதுக்கு உலகத்தின் வேஷங்கள் கடந்து போகிறது. உலகம் ஒரு மாயை எல்லாம் மாய் என்று பிரசங்கி சொல்லிட்டார். அந்த உலகத்தின் வேஷம் கடந்து போகிறது, அனுபவிக்கிறனால எல்லாமே கடந்து போகிறது. ஹல்லேலூயா. ஆனால் உங்கள் பொக்கிஷங்கள் நம்ம இங்கே சேர்க்காம ஒவ்வொரு நற்கிரியைகள் நம்ம பலவத்தை சேர்க்க கர்த்தர் நமக்கு அங்க பலன் கொடுப்பார். நம்ம அங்கே அநேக பொக்கிஷ சாலைகள் உண்டு. நீங்க செய்த ஒவ்வொரு நற்காரியங்களும் அங்க உங்களுக்கு பொக்கிஷமாக சேர்த்து கொள்ளப்பட்டு கொண்டே இருக்கும். ஒரு என்னுடைய சீஷன் நாமத்தை தான் அவர் நாமத்தை தான் நீங்க ஒரு காசு தண்ணீர் கொடுத்தாலும், ஒரு 10 ரூபா கொடுத்தாலும், ஒரு 1 ரூபா கொடுத்தாலும் அது எல்லாமே அங்கு உங்களுக்கு ரிவார்டாக சேர்ந்து கொண்டு இருக்கும். இல்லையா? அநேக பொக்கிஷால் உண்டு. நம்முடைய பொக்கிஷம் அங்கு திடந்திட முடியாது, பூச்சி வராது, எதுவுமே நமக்கு நடக்காது. நம்முடைய அங்கு பொக்கிஷங்கள் நித்திய காலமாக நம் கர்த்தருக்குன்னு செய்த காரியத்தை பறைசாற்றி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. அதை விடுத்து நாம் இந்த பூமி மேல் ஆட்டம் கொண்டு பூமி காரியத்தில் நம்ம மரியாதை செலுத்தி தேவனுக்கு விரோதமாக இருந்து மாம்சம் நடந்தால் கண்டிப்பாக நாம் ஒரு நரக ஆக்கினைக்கு உட்பட்டப்படும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட சிந்தை நம்ம வீட்டு எடுத்துப்படும். ஆண்டவரே, என்னுடைய சிந்தை கழுவுங்க, என்னை உண்மை பிள்ளைப்பு நடத்துங்க ராஜா. அப்பா, நாங்கள் உண்மைக்கு பிரியமானதை செய்ய வேண்டும். நீர் அப்பா தகப்பன் எதை விரும்புகிறீங்களோ அதை காண வேண்டும், அதை பேச வேண்டும், அதை செய்ய வேண்டும். உம்முடைய சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுக்க என்று நாம் சொல்லும் போது எப்படி பிதா தேவன் இயேசுக்கு செயல்படுறார், அதே போல நமக்குள் இருக்கிற ஆவியானவர் ஹல்லேலூயா அவர் தன்னுடைய ஆவியினால் சாவுக்கு ஏதுவான இந்த சரீரங்களை ஒரு நாள் உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. இந்த சரீரம் சாவுக்கு இந்த சரீரம் ஒரு நாள் சாகாமே அணிந்து கொள்ளும். உயிரோடு இருக்கின்ற நாம் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். ஹல்லேலூயா. நாம் அதை விசுவாசிப்போம். ஹல்லேலூயா. கிறிஸ்துக்குள் இது முன்னால் மரித்த எல்லாருமே அவனுடைய வருகையின் போது அந்த ரகசியம் இறங்கும்போது அவங்களுடைய ஆவியும் அவங்க சரீரம் ஒன்றாக சேரும். அது முதலாம் உயிர்த்தல, பின்பு உயிரோடு நாம் இயேசுவை போல் மாறி அவரை போல் மாறி அவரோட கூட எடுத்துக்கொள்ளப்பட போகின்றோம். அந்த நாள் மிக சமீபம். அந்த நாள் மிக மிக
விரைவில் எழுப்புகிறது. நாம் அதற்கென்று ஆயத்தமும் ஹல்லேலூயா, கர்த்தரை வரைக்கு ஆயத்தமும் ஹல்லேலூயா. அப்படி ஆவியானவர் கூட நம்ம வாழ வேண்டும் நித்திய நித்தியமாக ஹல்லேலூயா. ஆவி மனவாட்டியும் வா என்று அழைக்கின்றார்கள் ஹல்லேலூயா. அவர் நம்மை அழைக்கின்றார், என்னோடு கூட பங்கு பெறவா, நம்முடைய திருமண நாள்ல நீ பங்கு பெறவா, உனக்கென்று நான் அநேக காரியங்கள் ஆயத்தம் வைத்திருக்கிறேன், எல்லாவற்றுமே சுதந்திரிக்க வா என்று அநேக பரிசுத்தவான்கள் அழைப்பிடிக்கின்றார்கள். ஆவியில உள்ள பரிசுத்தவான்களும் நீங்க வாங்க என்று நம்மை அழைப்பிடிக்கின்றார்கள் ஹல்லேலூயா. நாம் ஆவியானோடு நடத்தப்படுவோம். இப்படிப்பட்ட ஆவியான அனுபவங்களை பெற்றுக்கொண்டு ஆவியில அக்களித்து சந்தோஷப்பட்டு பாடி துதித்து ஹல்லேலூயா நாம் வாழும்போது ஒரு நாள் அந்த சந்தோஷத்தின் நாள் வந்து ஆவியனுடைய கல்யாண நாள் வரும்பொழுது அவர் நம்மை வந்து அழைத்து கொண்டு மத்தியாகத்தை சென்று நம்மை திருமணம் செய்து ஹல்லேலூயா நமக்கென்று நியமிக்கொண்ட அந்த 7 வருட திருமண வைபவத்தின் சந்தோஷத்தை 7 வருஷம் நம்ம அனுபவிக்க போகின்றோம் ஹல்லேலூயா. அதற்கென்று ஆயத்தமும் இந்த பூமிக்கிற எல்லா காரியங்களை பூமிக்கிறவர்கள் அல்ல மேலான நாடுங்கள் ஹல்லேலூயா. சொல்லப்படாததும் காண்பிக்கப்படாதமான பல மகிமைகள் பல காரியங்கள் நமக்கு பலவத்தில் இருக்கிறது ஹல்லேலூயா. நமக்கு காண்பிக்கப்பட்ட ரகசியங்கள் எல்லாமே ஒரு 2% 98% காரியங்கள் மறைத்து வைக்கப்பட்டுள்ளது ஹல்லேலூயா. ஒவ்வொருவரும் தன்னுடைய ஆவிக்கு ஏற்பவாறு நீங்க நிறைய சொல்றாங்க பல அப்படி இப்படி என்று நமக்கு எதுவுமே தெரியாது. பல இப்படி இருக்கும் என்று யானை தடும் பொழுது ஒவ்வொரு பாகம் ஒவ்வொரு முழு பாலம் எப்படி இருக்குன்னு தெரியாது ஹல்லேலூயா. அவர் பாதம் வைக்கிற இடமான பூமி என்னுடைய பாதப்படி என்று சொன்னாரு. இந்த பூமி இப்படி இருக்கு யோசித்து பாருங்க. இந்த பூமியில அண்டவரைகள் உண்டு, பால்வைகள், அதில் எத்தனையோ கேலக்சிகள் உண்டு, எத்தனையோ சூரிய குடும்பங்கள் உண்டு, எத்தனையோ கோள்கள், எத்தனையோ கிரகங்கள். பேர் சொல்ல கண்டுபிடிச்சதெல்லாம் மிக சிலதான், கண்டுபிடிக்க முடியாத கோடி 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 நட்சத்திரங்கள், நட்சத்திர குடும்பங்கள், நட்சத்திர கூட்டங்கள், சூரிய குடும்பங்கள் உண்டு ஹல்லேலூயா. அத்தனை இதெல்லாம் ஒரு பூமியும் போட்டிருக்கு ஹல்லேலூயா. அவர் கால் வைக்கிற பூமி, அவர் வாழ்ற பரலோகம் அது எவ்வளவு பெரியது என்று நம்மால கிரகிக்க முடியாது. நம்முடைய சிந்தையோட பார்த்தா நம்முடைய இந்த மாம்ச சிந்தையில நம்ம யோசிக்காம இதுதான் பரலோகம் இப்படா என்று நம்மளால ஒரு நாள் அதை வரையறுக்கப்பட முடியாத ஒரு இடம் தான் பரலோகம் ஹல்லேலூயா. நம்ம அங்க சென்று பார்த்து தான் தெரியும் ஹல்லேலூயா. அதை பற்றி அப்படிப்பட்ட ஒரு பரலோகத்துல மகிமையான பல உலகங்கள் உண்டு என்று சொல்றாங்க. பல வானங்கள் உண்டு, ஒவ்வொரு வானங்களும் ஒவ்வொரு மகிமை உண்டு. அதே போல ஹல்லேலூயா ஆவிக்குரிய பல உலகங்கள் உண்டு. நமக்கு அதை பற்றி தெரியாத ரகசியங்கள் அது வெளிப்படுத்தப்படவில்லை ஹல்லேலூயா. நாம் அத்தனை நாம தான் சொந்தரிக்க நம்ம வாழ போயிட்டு இந்த ஜெனரேஷனை கத்த அதுக்கென்று ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கின்றார். இது கிருபையின் காலம், கிருபையின் காலம் முடிவுடைய போது கிறிஸ்துவ போயிட்டார். நாம் அதை என்பதை உணர்ந்து நாம் வரைக்கு ஆயத்தப்படும் ஹல்லேலூயா. நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து, நம்முடைய மணவாளன் இயேசு கிறிஸ்து வந்து மணவாட்டை நம்மை அழைத்து கொண்டு போக இது வானத்தை வருகின்றார். நாம் ஆயத்தமும் ஹல்லேலூயா. ஆவின் சிந்தையை நடப்பும், மாம்சத்தின் சிந்தையை விலக்கிப்படும் ஹல்லேலூயா. ஆவியானுக்கு ஒப்புக்கொண்டு ஆவியானரை கண்டிப்பாக பெற்றுக்கொள்ளுங்க, அவரோடு கூட நடங்க. அப்பொழுது நாம் ஒரு நாள் அவரோடு கூட அவரை போல் மாறி வருவோமாகும் ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. ஜெபிப்போமா. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா நீர் எங்களோடு பேசின உடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். அதனால எந்தெந்த சரீரம் சாவுக்கு ஏதுவான வியாதிப்பட்டு இருக்கிறதோ அந்தந்த சரீரத்துல ஆவியானவரே உடைய ஜீவன், உடைய நித்திய ஜீவன் இறங்கட்டும். இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும், உயிர் திறந்த வல்லமை இறங்கட்டும். ஓ உயிர்ப்பிக்கும் கிறிஸ்துவே உம்மை துதிக்கிறோம். ஒவ்வொரு சரீரங்களும் உயிரடையட்டும். பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு உறுப்புகளும் புதுசாகட்டும். புதிய நரம்புகள் உருவாகட்டும், புதிய கண்கள் உருவாகட்டும், புதிய எலும்புகள் உருவாகட்டும். ஒவ்வொரு சரீரமும் புதிய சிருஷ்டியாய் மாறட்டும். ஒவ்வொரு ஆவி ஆத்மா சரீரத்துல வல்லமை இறங்கட்டும். ஆமே. நம்முடைய ஆவியின் பிரமாணம் எங்களை பாவம் மரணம் என்ற பிரமாணத்திலிருந்து எங்களை விடுதலை ஆக்கி இருக்கிறீரப்பா. உங்களுடைய கற்பனை எங்க இருதயத்திலே எழுதிட்டீங்கப்பா. நீர் வாழ்ந்து அப்பா எங்களுக்கு அந்த கிருபையை கொடுத்துட்டீங்கப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எவ்வளோ நன்மை. பாவத்தை நீர் மாம்சத்திலே உம்முடைய மாம்சத்திலே ஆக்கினைக்குள்ளாக தீர்த்துட்டீங்களப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதற்காக நீர் ரத்தம் சிந்தி இருக்கிறீர், கிரயம் செலுத்தி இருக்கிறீர். ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி. எங்களை வாழ வைத்த தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். உங்க பிரசன்னத்தினால் நிரப்புங்க. வீடுகளுக்குள்ள ஒவ்வொரு கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள உடைய ஆவியானவருடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும். தேவனுடைய ராஜ்யம் இறங்கி வரட்டும். எல்லா தோல்விகளும் ஜெயமாய் மாறட்டும். குழந்தை பாக்கியம் உண்டாகட்டும். திருமண காரியங்கள் வாய்க்கட்டும். தடைகள் மாறட்டும். தொழில விருத்தி உண்டாகட்டும். ஊழியத்துல
அப்பா அடுத்த லெவல்ல கொண்டு போங்க. ஊழியத்தின் எல்லைகள் விரிவடையட்டும். தேவைகளை சந்திங்கப்பா. பரத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புங்க. சந்தோஷத்தினால் நிரப்புங்க. எதிரான எல்லா கிரியைகள், மாந்திரிய கிரியைகள்லாம் எரியட்டும். ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். சந்தோஷத்தினால் நிரப்புங்க. எல்லா மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். ஹல்லேலூயா. God bless you all.